அரசு நிறுவனத்திற்கும் அரசாங்கத்திற்கும் இதனால் இழுக்குன்னு எப்படி சொல்லுவீங்க? அதிகாரிகள் மேலேயோ ஊழியர்கள் மேலேயோ அவங்க விசாரணை பண்ணால் இது எப்படி அரசாங்கத்துக்கு இழுக்கு வரும், எப்படி டாஸ்மாக் இழுக்கு வரும்னு கேட்டார் அவரும். அந்த கேள்வி 3 கேஸ் அவங்க போட்டிருந்தாங்க, ரிட் பெட்டிஷன் போட்டிருக்கும்போது. அந்த 3த்துலேயும் ஒன்று இல்லீகல் சர்ச்சிங் அப்படின்னு சொன்னாங்க. 2வது எங்கள் ஊழியர்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்கன்னாங்க. 3வது விஷயம் மாநில உரிமையில் தலையிடுறாங்க, கூட்டாட்சித்துக்கு எதிராக. இந்த 3 இல்லைன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணி தான் கொடுத்தாரு. இப்போ அதனால் இந்த தீர்ப்பில் என்ன இருக்குது, உச்சநீதிமன்ற தீர்ப்பில் கருத்து பரிமாற்றங்கள்லாம் நிறையா இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 41 வழக்குகளை விசாரிச்சிருக்கிறாங்க, முடிக்கலைன்றாங்க. வழக்கை முடித்து வச்சுட்டா இடி வர முடியாது, அதோட இடி க்ளோஸ் பண்ணிடணும். அப்படி 2-3 வழக்கு அந்த மாதிரி ஆச்சு. இடி வர்ற சமயத்தில் அந்த வழக்கில் ஒரு சாராம்சம் எதுவுமே இல்லைன்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இடியும் தன்னுடைய விசாரணை நிறுத்த வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. அதனால் அந்த மாதிரி ஒரு மூவ் இருக்குதா அப்படின்றதும் ஒரு யோசனை இருந்துச்சு. ஏன்னா இந்த வழக்குகள் எல்லாத்தையும் முடித்து வைக்கப்படுகிறதா அப்படின்னு மாநில அரசு போட்ட வழக்குகள்.